விளையாட்டு வீரர்களே, இங்கு உமது அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக சமூகம் தந்திருக்கும் எங்கள் அன்புக்குரிய யாழ் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் திரு இமான் மோகனதாஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கே நடந்து கொண்டிருக்கும் திரு இந்தியானந்த சர்மா அவர்களே, பொலியண்டி மேற்கு கிராம அலுவலர் திரு சி தவனீஸ்வரன் ஐயா அவர்களே, ஏழைய பெரியோர்களே, சிறுவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்றைய பொலிகண்டி ஒற்றுமை விளையாட்டு கழகத்தின் வருடாந்த விளையாட்டு போட்டியின் 2வது நாட்களில் மாலை நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த ஆரம்ப நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு திரு இமான் மோகனதாஸ் அவர்கள் இங்கே எமது விளையாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அவரை யாழ்ப்பாணம் கச்சேரி செயலகத்தில் சென்று கேட்டபொழுது புன்முறுவலுடன் இன்முகம் காட்டி, நான் நிச்சயம் உங்களுடைய விளையாட்டுகளிலே உங்களுடைய கழகத்தினுடைய விளையாட்டுகளுக்கு நான் ஆரம்பத்திலிருந்து கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனவே நான் நிச்சயமாக அந்த இடத்துக்கு வருவேன் என்று நமக்கு இசைந்து வந்து இங்கே மங்கள விளக்கேற்றி எங்களுடைய விளக்கை எங்களுடைய விளையாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிரதம விருந்தினர்களை கொள்கை ஒற்றுமை விளையாட்டு கழகத்தினர் நடாத்துகின்ற மாபெரும் விளையாட்டு விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே கீழ் பிரிவினருக்கான புரஸ்கம்பம் ஏறுதல் நிகழ்வு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மேல் பிரிவினருக்கான புரஸ்கம்பம் ஏறுதல் நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. ஆகவே போட்டியாளர்கள் விரைவாக வருவதென்று போட்டிகளில் பங்கேற்று நாடுகளுக்கு ஒத்துழைப்புமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். புரஸ்கம்பம் ஏறுதல் நிகழ்வுகளை தொடர்ந்து புரஸ்கம்பம் ஏறுதல் நிகழ்வுகள் வீரர்களுக்கான சுவட்டு நிகழ்வாகும். 17 வயதுக்கு உட்பட்ட வீரர்கள் மைதானத்துக்கு வருவதென்று தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். இப்போட்டியின் ஆரம்பிப்பாளர்களாக திரு ரூபவர்மன் அவர்களும் திருவாகரன் அவர்களும் கடமையாற்றும் தீர்ப்பாளர்களாக சச்சிதானந்தன் அவர்களையும் ஆசிரியர் திரு சிவலிங்கம் அவர்களையும் தீர்ப்பாளர்களாக கடமையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கழகங்களுக்கான முதல் நிகழ்வாக கிரீஸ் கம்பம் ஏறுதல் விளையாட்டு நிகழ்வு ஆரம்பமாகி இருக்கின்றது. கீழ் பிரிவுக்கான கிரீஸ் கம்ப விளையாட்டு நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தொடர்ந்து மேற்பிரிவுக்கான கிரீஸ் கம்ப விளையாட்டு நிகழ்வும் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே அந்த போட்டியில் பங்கு பெற்றவிருக்கின்ற போட்டியாளர்கள் தயார் நிலையில் இருக்கும் வண்ணம் கேட்டுக் கொள்கின்றோம். கொள்கை ஒற்றுமை விளையாட்டுக் கழக
விளையாட்டு போட்டியின் இரண்டாம் நாள் மாலை நிகழ்வுகளில் கலந்து கொள் சிறப்பிக்க வயல்வெட்டுத்துறை மக்கள் வங்கி முகாமையாளர் திரு எஸ். சர்வானந்தன் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு மைதானத்தின் நடுப்பகுதியிலும் கீழ் பிரிவினருக்கான திருஸ்தம்பமிடுதல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதேவேளை இந்த வீரர்களுக்கான சுவட்டு நிகழ்வுகளும் 17 வயது பிரிவின் கீழ் உள்ள ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வெளிக்கழக வீரர்களுக்கான திருஸ்தம்பமிடுதல் மேற்பிரிவு நடைபெற இருப்பதால் வீரர்கள் விரைவாக வருகை தந்து தேர் விவரங்களை உறுதி செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். வெளி கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டு நிகழ்வுகளுக்கு அடுத்த நிகழ்வாக உணவு உண்ணுதல் போட்டி ஆரம்பமாக இருப்பதால் இப்போட்டியிலே பங்கு பெற இருக்கின்ற போட்டியாளர்கள் விரைவாக வருகை தந்து நடுவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்த நிகழ்வாக விளையாட்டுகளுக்கு மூத்த உறுப்பினர் வை. தேவேந்திரம் அவர்களை கடமையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்கள், உங்கள் முன்னிலையிலே கிறிஸ்தம்பம் முகருவதற்காக அன்பர்கள் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு பெரிய ரகசியம் இருக்கின்றது. மேலே அது என்னவென்று எடுப்பவருக்கு தான் தெரியும். அவருக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதையும் நாங்கள் அறிய தருகின்றோம். எவ்வளவு விரைவாக அந்த அதிர்ஷ்டத்தை பெறுகிறார்கள், யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு என்பதையும் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் வீரர்கள். வருகிறது உங்களது பெயர் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு பார்வையாளர்களுக்கான ஒரு வேண்டுகோள். கிறிஸ்தம்பம் அவர்கள் மேற்பிரிவினருக்கான விளையாட்டு ஆரம்பமாக உள்ளது. ஆகவே விரைவாக போட்டியாளர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பமாக இருக்கின்றது. மேற்பிரிவினருக்கான கிறிஸ்தம்பம் ஓடுதல் நிகழ்வு. ஆகவே இந்நிகழ்விலே பங்கு பெற்று விரும்புகின்ற போட்டியாளர்கள் விரைவாக வருகிறது. நடுவர்கள் குறித்த நேரத்தில் போட்டிகளை ஆரம்பித்து ஒத்துழைப்பு நிற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆரம்பமாக இருக்கிறது. மேல் பிரிவினருக்கான கிறிஸ்தம்ப ஒற்றுமை விளையாட்டு கழக மூத்த உறுப்பினரும் செயற்குழு உறுப்பினருமாக அவர்கள் கடமையாற்ற அடுத்த வீரர் சிங்கங்கள் சாமி உடனுக்குடனே நெத்து சர்வதேச நெத்தெல்லாம் போகுது.
லைன் பத்தி விடு மேலே வரணும் மினி லைன்ல வந்து அப்படியே போய் லைன்ல வா உங்களுக்கு விளையாட்டு கணக்கு இவ்வளவு விளையாட்டு லைன்ல வா வானா எங்க நிக்கிற அண்ணா உன்னைய சொல்ல பண்ண கணக்கெல்லாம் இந்த கேட்டா லைன் கூடிட்டாங்க இங்க ஆள் தான் கொஞ்சம் புடிவடி அந்த படத்துல ஆள வடியா வந்து என்ன தெரியுமா கிறிஸ்தவத்தை பிடிச்சு வேண்டியிருக்கோம் பக்கத்துல பூ பண்றதெல்லாம் பரிவா எடுத்து விடு அண்ணா லைன்ல வா லைன்ல வா ஆ டேய் லைன் பாரு பமானி சரி லைன்ல வா அங்க வா ஓடு வருது அப்படி வர என்ன சாப்பாடு போடு சாப்பாடு போடு இல்ல அவன் கொண்டது நான் விழுத்து விட்டுட்டான் லெஞ்சா அது சரிதானே அவன் அடுத்த தலைப்புக்கு வேற எடுத்து போடு கதை கொண்டு கையால் எடுத்து சாப்பிடு காயால் எடுத்துட்டு காயால் எடுத்துட்டு ஆடு பட 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 ஆம் மலையாளத்தின் நடுப்பகுதியில் கிறிஸ்தவ நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கும் 12 பேருக்கு உட்பட்ட இல்ல வீரர்களுக்கான உணவு போட்டியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு வீரர் உணவை உண்டு கொடுத்து வெற்றி கோட்டை ஆடுவதற்காக விரைந்து சென்று கொண்டிருக்கின்றான். விரைந்து சென்று வெற்றி கோட்டை அடைந்துவிட்டார். அடுத்த வீரர்களும் உணவினை உண்டு முடித்து நீர் அருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீரர்கள் மீண்டும் மீண்டும் இதனை தொடர்ந்து கால்மடித்தல் கையெழுத்தல் குத்துச்சண்டை ஆகிய போட்டிகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. ஆகவே இப்போட்டிகளிலே பங்கு பெற விரும்புகின்ற போட்டியா 12/10/2013 அன்று நடைபெற்ற ஆண்களுக்கான சைக்கிள் ஓட்ட போட்டியில் கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தூரத்தை 40 நிமிடத்தில் ஓடி முடித்து கந்தையா விவேகானந்த ராசா வயது 58 அவர்களின் பயிற்சி துணிவு விடாமுயற்சியை பாராட்டி கௌரவிப்பதாக தங்களுக்கு இத்துடன் ஒரு வெற்றி கிண்ணத்தை அனுப்புகின்றேன் என்றும் பரிசளிப்பு விழாவின் போது இக்கிண்ணத்தை வழங்கி கௌரவிக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வண்ணம் வள்ளிபுரம் ஆசிரியர் அவர்கள் இது பாராட்டி கௌரவித்தல் தொடர்பாக ஆசிரியர் வள்ளிபுரம் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டது.